Hi, welcome to Kash Infotech Company. நம்ம இந்த வீடியோவில் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைத்தான் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கான சாம்பிள் ஜிப் தான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ டொமைன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபேக் நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சாட்பாட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ChatGPT, Gemini AI அண்ட் Copilot இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். வெப் அப்ளிகேஷனில் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர், எக்ஸாம்பிள் HTML கம்பைலர், ஜாவா கம்பைலர், பைத்தான் கம்பைலர், அந்த மாதிரி கம்பைலர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டல் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்டல், காலேஜ் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ட்ராப் அவுட் ப்ரெடிக்டர் மாதிரி அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட் வந்து மார்க் வந்து வாங்குறாங்க. ஓகே, அந்த மார்க்லாம் வச்சு அவங்க ஃபைனலாக என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து எடுப்பாங்க, என்ன மாதிரியான மார்க்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட், டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேஷ்போர்டு. ஓகேவா, இது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது, அப்போ அனலிட்டிக்ஸ் மூலமாக இங்கே என்ன நடந்திருக்குது அப்படி ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காமிக்குது. ஓகே, இது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எங்களோட கம்பெனியில் பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணி பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி எங்களோட கம்பெனியில் நிறைய பேர் வந்து பேஸ்டாக இருக்காங்க. அவங்கள பற்றி டீல்ஸாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து kashinfotech.com/placed-students இந்த லிங்க் வந்து நான் உங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த லாங்குவேஜ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறது, ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் வீடியோ டிஸ்பிளே பண்ணுறது, இதுக்கு எல்லாமே நமக்கு HTML லாங்குவேஜ்ன்றது தேவைப்படும். செகண்ட் என்னென்னா CSS லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் மூலமாக ப்ரௌசரில் இருக்கு இல்லையா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறது அண்ட் ஸ்டைலிஷ் பண்ணுறது, அனிமேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. தேர்ட் வந்து JavaScript. இந்த JavaScript லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த CSS அண்ட் HTML இந்த லாங்குவேஜை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ளஸ் வேலிடேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப். இந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட வெப்சைட் கரெக்டாக வேலை செய்யும், லேப்டாப்லையும் கரெக்டாக வேலை செய்யும். இது வந்து ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பேக் எண்டில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்மளால் ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் அண்ட் பிக் அப்ளிகேஷன் வந்து நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க MySQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பைத்தான் லாங்குவேஜ்னா MySQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம Visual Studio யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா Visual Studio டூல் மூலமாக இங்கே இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் Visual Studio வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் Visual Studio டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு யார் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kash Infotech CEO நம்மளோட வெங்கட் சார். இவர் மைக்ரோசாஃப்ட்டில் MBB அவர் வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நீங்களோட கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக வரலாம். எங்களோட கம்பெனி வந்து சென்னை மதுரவாயில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த யூசர் மாடியூல் மூலமாக ஒரு வெப்சைட்டில் வந்து சைன் அப் பண்ண வைக்கிறதும் லாகின் பண்ண வைக்கிறதும் இந்த யூசர் மாடியூல் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் என்ன மாடியூல் யூஸ் பண்ணால் டிபார்ட்மெண்ட். ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக டிபார்ட்மெண்ட் மாடியூல் வச்சிருக்கேன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாடியூல். ஒரு யூசருக்கு நம்ம என்ன பண்ணோம், டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணணும், அதுக்காக டாஸ்க் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் என்னன்னா ப்ராஜெக்ட். ஒரு யூசர் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்காக ப்ராஜெக்ட் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒரு பட்ஜெட் வந்து போடுவோம் இல்லையா, அதுக்காக பட்ஜெட் மாடியூல். அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. ஓகே, ஃபைனலாக வந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேஷ்போர்டாக நான் வந்து காட்டணும், அதுக்காக டேஷ்போர்டு மாடியூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க எப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எங்கள் கிட்ட வந்து நிறைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் பாருங்கள், நீங்கள் கேட்குற ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். உங்களை இந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து kashinfotech.com/final-year-project இந்த லிங்க்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து அதுக்கான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.